At the post polio paralysis stage la pathomna, so இது வந்து recover like last stage or recovery stage functional improvement பண்ணலாம் இந்த ஸ்டேஜ்ல. so இதுல பாத்தோம்னா மெயினா பேஷண்ட் வந்து deformity-ல இருப்பாங்க, அதே மாதிரி paralysis-ஆ இருக்கும். so அடுத்ததா உங்களுக்கு என்ன பண்ணலாம், functional-ஆ என்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ட்ரெயின் பண்றது. so இதுல பார்த்தா மெயினா ஆர்த்தோட்டிக் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். so ஆர்த்தோசிஸ் அப்ளை பண்ணிருப்பாங்க. ஏன் பார்த்தோம்னா மசில் ஃபெட்டிக் சீக்கிரம் ஆயிடும். ஸோ மசில் ஃபெட்டிக் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஆர்த்தோட்டிக் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அது சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா ஸோ அவங்களோட கோல்ஸ் என்ன பார்த்தோம்னா டு அப்டைன் மசில் பேலன்ஸ் and to prevent or correction of soft tissue contracture, to prevent or correct bony deformity. Contraction என்னது? Contraction, shortening of muscle length. so muscle length shortening ஆனால வரதா contraction சொல்லுவோம். so அது வந்து ரிலீஸ் பண்றது, கரெக்ட் பண்றது. அத deformity, bone deformity கரெக்ட் பண்றது. அத to improve functioning tendon transfer and to improve limb length discrepancy. so இந்த பேஷண்ட் பார்த்தோம்னா limb length discrepancy வந்து இருக்கும். so ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்காது limb lengthனா. so இதான் சர்ஜிக்கல் கோல்ஸ். so என்னென்ன சர்ஜரிலாம் இருக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட் டிஷ்யூ ரிலீஸ். so சாஃப்ட் டிஷ்யூ ரிலீஸ் பார்த்தோம்னா சவுட்டர்ஸ் ரிலீஸ்னு சொல்லுவாங்க. so அது பார்த்தோம்னா ஹிப் கண்ட்ராக்சர் ப்ரிவென்ட் பண்றதுக்காண்டி இந்த ஹிப் கண்ட்ராக்சர் ஆன பிறகு பண்ற சர்ஜரி. அடுத்து ஓவர் யூஸ் ப்ரொசீஜர் இந்த ஐடி பிராண்ட் இலியோடிபியல் பிராண்ட் வந்து அந்த கண்ட்ராக்சர் வந்து வந்தா so அதை ரிலீஸ் பண்றதுக்காண்டி பண்ற ப்ரொசீஜர். அடுத்து டெண்டோ அக்கிலஸ் லென்தனிங். so இது என்ன ரிலீஸ் பார்த்தோம்னா ஈக்குவலஸ் டிஃபார்மிட்டி. so அக்கிலஸ் டெண்டான் வந்து அதற்கு பிரஷர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்டெயின்லெஸ் ரிலீஸ். இது வந்து பிளான்டா ஃபேஷியா. so அந்த டெண்டான்ல ஏதாவது டென்ஷன் அதிகமா வந்து டிஃபார்மிட்டி போச்சுன்னா, அதாவது பெஸ்காவஸ் டிஃபார்மிட்டி போச்சுன்னா அந்த டெண்டான் ரிலீஸ் பண்றது ப்ரொசீஜருக்கு தான் ஸ்டெயின்லெஸ் ரிலீஸ். so இதெல்லாம் சாஃப்ட் டிஷ்யூ ரிலீசஸ் வந்து. அண்ட் டெண்டான் டிரான்ஸ்ஃபர் பார்த்தோம்னா மெயினா பேரலிசிஸா இருக்க மசில்ல வந்து நல்லா இருக்க மசில் வந்து டெண்டான் எடுத்து பேரலிசிஸா இருக்க மசில் டெண்டான் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. so அதான் வந்து டெண்டான் டிரான்ஸ்ஃபர். so மெயினா பார்த்தா டு ரீப்ளேஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் பேரலிசிஸ் மசில் and to improve the deformity force and to provide stability by improving muscle balance. the orthodesis. so orthodesis na so joint வந்து ஃபியூஷன் பண்ணி பண்ற சர்ஜரி வந்து ஆர்த்தோடெசிஸ். so இது பார்த்தோம்னா டு ஸ்டெபிலைஸ் ப்ளையர் ஜாயிண்ட். ப்ளையர் ஜாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்க. so போலியோ பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா மோஸ்ட்லி யூனிலேட்டரலா வந்து உங்களுக்கு வர சான்ஸ் இருக்கும். so அதனால ஷார்ட்டனிங்கா இருக்கும். so இப்போ ரைட் சைடு போலியோ இருக்குன்னா அந்த ரைட் சைடு லோவர் லிம் வந்து ஷார்ட்டனிங்கா இருக்கும் கம்பேர் வித் லெஃப்ட் சைடு. so அந்த கால் வந்து ஃப்ளையலா தொங்கிட்டு இருக்கிறது தான் வந்து ஃப்ளையர் ஜாயிண்ட் சொல்லுவாங்க. ஷார்ட்டனிங் ஆகி தொங்கி இருக்கனால ஸோ அவங்க வந்து ஃப்ளோட்டிங் சும்மா அது ஸ்டேபிளா இல்லாம இருக்கிறதுனால அதை வந்து யூஸ் பண்றதுக்காண்டி தான் டு ஸ்டெபிலைஸ் ஃப்ளையர் ஜாயிண்ட் அண்ட் டு நீட் ஃபார் பிரேஸ். ஸோ பிரேஸ் அப்ளை பண்ணுவாங்க டு இம்ப்ரூவ் ஃபங்க்ஷன் அண்ட் பெர்மனன்ட் மெத்தட் ஃபார் ஜாயிண்ட் ஸ்டெபிலைசேஷன். மெயினா வந்து ஜாயிண்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆர்த்தோடெசிஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஆஸ்டியோடோமிஸ். ஸோ ஆஸ்டியோடோமிஸ்னா டிஃபார்மிட்டி கரெக்ஷன் பண்றது, சரியா? ஸோ கட் ஆஸ்டியோட போன் வந்து கட் பண்ணி டிஃபார்மிட்டியை கரெக்ட் பண்றது. அடுத்தது இலிசாரோ டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் பார்த்தோம்னா லிம் லென்த் டிஸ்கிரிமினன்சி இருந்துச்சுன்னா ஸோ அதை கரெக்ட் பண்றதுக்காண்டி பண்ற டெக்னிக் தான் இலிசாரோ. ஓகேயா, புரிஞ்சுச்சா? ஸோ அந்த பிசியோதெரபி மேனேஜ்மெண்ட். ஸோ சாஃப்ட் டிஷ்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த பேஷண்ட்க்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா ஸோ மெயினாக பார்த்தோம்னா திருப்பி ஜாயிண்ட் அந்த மசில் கண்ட்ராக்சர் போகாமல் இருக்கிறதுக்காண்டி ஜாயிண்ட் பொசிஷனிங் பண்ணணும். அட் ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஆர் பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மசில் பவர் இருந்துச்சுன்னா ஆக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணலாம், இல்லை ஆக்டிவ் அசிஸ்டட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணலாம். மசில் பவர் இல்லைன்னா பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ணலாம். so to mobilize the joint and also strengthening and endurance exercise and weight bearing exercise கொடுக்கலாம். அடுத்து weight training கொடுக்கலாம். and tendon transfer இருக்குன்னா so gentle passive steps.
ஸோ டென்டான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாசிவ் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ மெதுவாக தான் பண்ணணும், குவிக் ஸ்ட்ரெச் மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த கிராஜுவல் ஆக்டிவ் அண்ட் ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ் பண்ணலாம். அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன். ஸோ மசில் வீக்காக இருந்தால் அந்த பேஷண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் அந்த டெண்டானுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த டைனாமிக் ஆர்த்தோட்டிக்ஸ். ஸோ டைனாமிக் ஆர்த்தோட்டிக்ஸ்னா மூவ் ஆகுற மாதிரி ஆர்த்தோட்டிக்ஸ்ல இருக்கும். ஸோ ஸ்டேபிள்